ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நல்லாவும் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆழ் மனசை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் ஆழ் மனசுனா என்ன, அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகும், ஆழ் மனசுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே, அது அது என்ன தான் பண்ணும் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. ஏன் எனக்குமே தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. ஸோ அதனால் இன்றைக்கி ஆழ் மனசு எப்படிலாம் ஒர்க் ஆகும், அதுனா என்ன, நம்ம யார், நமக்குள்ளே இருக்கிற உலகம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. தென் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை, ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம ஃபேமிலியில் நீங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதும் என்னோடய ஆசை தான். வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும், ஓகேவா? அது எப்படின்னா, நம்ம மனசில் 2 நிலைகள் இருக்குது. ஒன்று உணர்மனது, இன்னொன்று ஆழ்மனது. உணர்மனது அப்படின்னா நம்ம பார்த்து உணரக்கூடிய எல்லாமே, ஓகேவா? அதுதான், அந்த உணர்ச்சிகள் தான் நம்ம மனசுக்குள்ளே போகுது. அதுதான் ஆழமாக நம்ம அதை டீப்பாக நம்ம யோசிச்சிட்ருக்கோம், ஓகேவா? மனசுக்கு தெரியும் நம்ம போகிற பாதை கரெக்டான பாதையா இல்லை தப்பான பாதையா, அது நமக்கு வேணுமா இல்லை வேணாமா, அது நமக்கு ஒரு கொஞ்ச கால சந்தோஷமா இல்லை நீண்ட கால சந்தோஷமானு மனதுக்கு தெரியும். பட் ஆழ் மனசுக்கு தெரியாது, ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது டீச்சர் தான் நம்மளோட உணர்மனது, ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட ஆழ்மனது. டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி நீ இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன் மேம் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஏன் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா என்ன, இது நாங்கள் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. டீச்சர் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட். அது மாதிரி தான் உணர்மனசு என்ன சொல்லுதோ அதை தான் ஆழ் மனசு அப்படியே செய்யும். இது வரைக்கும் யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இனிமேல் நோட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் எதை வழக்கமாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போகுது. ஆழ் மனசுக்குள்ளே போனதும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன யோசிச்சிங்களோ அது இந்த வெளி உலகத்தில் பார்ப்பீங்க. அது எந்த இடத்துல வேணாலும் பார்ப்பீங்க. சும்மா ஒரு காரில் போகும்போது அந்த கடவுளை பார்க்கலாம், இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் நீங்கள் போகும்போது அந்த கடவுள் பேர்லேயே நீங்கள் ஒரு ஷாப் பார்க்கலாம். இந்த மாதிரி அது கடவுள்னு எடுத்துக்க வேணாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறத அந்த ஆழ் மனசு இந்த வெளி உலகத்தில் காட்டும். ஸோ நீங்கள் வழக்கமாக நினைக்கிற சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடங்க. கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்கும். எப்படி நம்ம வயலில் நெல் விதைச்சோம்னா நெல் தான் நம்மளுக்கு கிடைக்குமோ, அது மாதிரி மரத்தில் ஆப்பிள் மரம் நட்டோம்னா ஆப்பிள் தான் கிடைக்குமோ, அது மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கெட்டது நினச்சிங்கன்னா கெட்டது தான் நடக்கும். இந்த பழமொழி சொல்லியிருக்காங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உங்கள் ஆழ் மனசுக்கு தெரியாது நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களான்னு. ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லதாகவே நினைங்க. அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகத்தோடு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அது எனக்கானது, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும்போது எனக்கு மட்டும் கிடைக்காதா? கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்கும். என்னோடய ஆழ் மனசு அது எனக்கு கிடைக்கிறபடி பண்ணும் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசை நம்ப வைங்க. அப்படி நம்ப வச்சா மட்டும்தான் நீங்கள் நினச்சது உங்கள் கையில் சேரும். உங்கள் ஆழ் மனசு ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்பிடுச்சுன்னா, நீங்கள் பொய்யே சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை உண்மையாக்கிடும். ஏன்னா இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட சக்தியே உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட இருக்குது, ஓகேவா? இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கெட்டதை நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சோகம், தோல்வி இது மாதிரி நிறைய நடக்கும். இதுவே நீங்கள் நல்லது நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாகவும் தென் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுங்கிற பொருள் நீங்கள் தேடாமலே அது உங்கள் கையில் வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே பெரிய மாற்றங்கள் வந்தால் தான் அதிசயம் அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தாலே அதிசயம் தான். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்குள்ளே வந்துடுச்சுன்னா பெரிய மாற்றங்கள் இன்னும் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மனசார உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட நீங்கள் எந்த விஷயம் உண்மை அப்படின்னு உணர்த்துறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த வெளி உலகத்தில் அதை உங்களுக்கு உண்மையாக்கி கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் யாருக்கிட்ட கேட்குறீங்க? என்கிட்டயோ இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ கேட்கல. உங்களுக்குள்ளே இருக்கிற உலகத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட நீங்கள் நம்புறத, நீங்கள் உணர்கிற ஒரு விஷயத்த உண்மை அப்படிங்கிறது உணர்த்தணும். ஓகேவா? இது உண்மை தான் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட உணர்த்திட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? இது எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஆழ் மனதிற்கு சில எண்ணங்கள் தெரிவிக்கப்படும் பொழுது உங்கள் மூளையின் அணுக்களில் சில பதிவுகள் ஏற்படுகின்றன. உங்கள் ஆழ்மனது ஒரு எண்ணத்தை ஒப்புக்கொண்ட உடனேயே அதை செயல்படுத்த துவங்குகிறது. எண்ணங்கள் உங்களது வாழ்நாளில் நீங்கள் சேகரித்த ஒவ்வொரு சிறு துளி ஞானத்தையும் உபயோகப்படுத்தி அதனுடன் இணைந்து ஒரு நோக்கத்தை உண்டாக்குகிறது. இது அளவற்ற சக்தி, வலிமை மற்றும் ஞானம் ஆகியவற்றை உங்கள் உள்ளிருந்து இழுத்து கொள்கிறது. இது இயற்கையின் சட்டங்களை உபயோகித்து தன் வழியை அமைத்து கொள்கிறது. சில சமயங்களில் இது உங்களுக்கு கடினங்களுக்கு உடனடி தீர்வை கொடுக்கிறது. ஆனால் வேறு சமயங்களில் சில நாட்களோ வாரங்களோ அதற்கு மேலோ ஆகலாம். அதன் செயல்பாடுகள் கண்டுபிடிப்பதற்கு கடினமானது. நம்ம ஒரு விஷயத்த பதட்டமாக ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பக்கத்திலே தீர்வு இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ நிதானமாக பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதோட தீர்வு நம்ம கையில் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த பதட்டமான ஒரு உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறனால நம்ம ஆழ் மனசு என்ன சொல்லுங்கிறது அப்படிங்கிறத நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக டைம் எடுத்து உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க தான் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது நமக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கிறத விட நம்ம இந்த ஒரு பிரச்சனையான உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது, அந்த பிரச்சனை போனாலும் இன்னொரு பிரச்சனை வருது. ஸோ நம்ம ஆசைப்பட்டதை யோசிக்கவோ அதுக்கு எஃபோர்ட் போடவோ டைம் இல்லை. அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் யோசிக்கிற எண்ணங்களை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்களை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஆழ் மனசில் அது பாரமாக இருக்காது. ஸோ உங்கள் ஆழ் மனசு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் என்னென்னா உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட கேளுங்க, இதுக்கான தீர்வு என் மனசுக்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக இந்த தீர்வு வெளியில் கிடைக்கும், இந்த தீர்வு எனக்குள்ளே இருக்குது, என்னோடய ஆழ் மனசு இந்த பிரச்சனைக்கான தீர்வை என் கையில் சேர்க்கும் அப்படின்னு நீங்கள் மனசார உண்மையாக உங்கள் ஆழ் மனசை நம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் உங்களோட ஒரு சக்ஸஸ் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. இதை நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஒன்று உங்கள் ஆழ் மனசை நீங்கள் சிந்திக்கிற அந்த எண்ணத்தை உண்மை அப்படின்னு நினைக்க வைக்கணும், நம்ப வைக்கணும். இன்னொன்று, நீங்கள் உண்மை நினச்சதை நம்பிக்கையோட அதுக்காக பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழியை உங்கள் ஆழ் மனசு பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஓகேவா? அது உங்களுக்கு திடீர்னும் கிடைக்கலாம், இல்லை 1 வீக் 2 வீக்கும் கிடைக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் நம்பிக்கையோட உண்மையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின், டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தான். ஓகே.